Money student. Application of heat of combustion. நம்ம இந்த வீடியோல heat of combustion ஓட application பத்தி பார்க்கலாம். அதுல first ஒண்ணா calculation of heat of formation. First ஒண்ணா heat of combustion ஓட applicationல heat of formation. Heat of formation calculate பண்ண போறோம். இத மீத்தேனோட ஹீட் ஆஃப் ஃபார்மேஷனை கால்குலேட் பண்ண போறோம். மீத்தேன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆகக்கூடிய மீத்தேன் கேஸோட ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கு என்ன மீத்தேன் எப்படி ஃபார்மேஷன் ஆகக்கூடியதா இருக்கும்? மீத்தேன்ல என்ன ஆட்டம் இருக்கக்கூடியதா இருக்கு? கார்பன், ஹைட்ரஜன். அப்ப கார்பனோட கம்பஷன் வேல்யூ, அதாவது இந்த ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் from heat of combustion ல இருந்து கால்குலேட் பண்ண போறோம். ஈஸியா ஹீட் ஆஃப் கம்பஷன் கலோரிமீட்டர், பாம் கலோரிமீட்டர்ல ஹீட் ஆஃப் கம்பஷனை பார்த்தோம். டெல்டா H and டெல்டா U வேல்யூ மெஷர்மென்ட் பண்ணக்கூடியது பாம் கலோரிமீட்டர். அந்த காஃபி கப் கலோரிமீட்டர்ல மெஷர்மென்ட் பண்ணக்கூடியதை பார்த்தோம். at constant volume and constant pressure ல. இதுல ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன், ஹீட் ஆஃப் கம்பஷன் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸோட ஹீட் ஆஃப் கம்பஷனை ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஹீட் ஆஃப் கம்பஷன்ல இருந்து ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்ட நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளா மீத்தேன் வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. Calculate the standard enthalpy formation of delta H naught F of CH4 from the values of enthalpy of combustion for hydrogen, carbon, graphite and methane, which are minus 285.8 kilojoule mole inverse, minus 393.5 kilojoule mole inverse and minus 890.4 kilojoule mole inverse respectively. The value வந்து methane heat of formation, standard heat of formation of methane ஓட வேல்யூவை இதை நாம கால்குலேட் பண்ணணும். எதுல இருந்து? heat of combustion, enthalpy of heat of combustion delta H வேல்யூ, இதுல இருந்து மீத்தேனோட heat of combustion வேல்யூல இருந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இந்த ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ கொடுக்குறாங்க பாருங்க. ஹைட்ரஜனோட வேல்யூ minus 285.8 kilojoule mole inverse, heat of combustion of carbon, graphite, C வந்து graphite. The carbon heat of combustion value minus 393.5. அதே மாதிரி heat of combustion of methane நோட combustion value, methane burn பண்ணும்போது CO2 வாட்டர் ஆகும், ரிலீஸ் ஆகும். அதோட heat of combustion of enthalpy, change in enthalpy of heat of combustion value (890.4 minus 890.4 kilojoule mole inverse). இந்த வேல்யூல இருந்து தான் இந்த வேல்யூ நம்ம கொண்டு வர போறோம். at standard condition, standard heat of combustion, standard state ல, standard condition ல heat of combustion of or standard state ல heat of formation of all elements or elemental gases is 0. standard condition ல at 1 bar pressure, the heat of combustion அப்படினா 1 mole of substance completely burned in presence of air or oxygen is change in enthalpy. 1 mole substance கம்ப்ளீட்டா burn பண்ணும்போது எவ்வளவு enthalpy changes ஆகும்? அது ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்னா நாட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீத்தேனோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம். அதுக்கு ஒண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணா கார்பனும் கிராஃபைட், சீங்கிறது கிராஃபைட், hydrogen
ரெண்டையும் கம்பைன் பண்ணா மீத்தேன் ஃபார்மேஷன் ஆகும். CH4 கார்பன் வித் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் ப்ரொடியூஸ் மீத்தேன். இப்போ ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணோம்னா இங்கே 4 ஹைட்ரஜனால 2 மோல் 1 மோல் ஆஃப் கிராஃபைட் 2 மோல் ஆஃப் ஹைட்ரஜன். கிராஃபைட் சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, ஹைட்ரஜன் கேஸ் பேசிஸ்ல இருக்கு, ப்ராடக்டான மீத்தேன் கேஸ் பேசிஸ்ல இருக்கு. இந்த மீத்தேன் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன் இந்த வேல்யூ நமக்கு தெரியாது. x கிலோஜூல் மோல் இன்வர்ஸ்னு எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை 1 ன்னு கொடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நமக்கு ஹீட் ஆஃப் கம்பஷன் கார்பன் என்ன, அதே மாதிரி ஹைட்ரஜன் கார்பன் அடுத்தோட மீத்தேன் ஒவ்வொன்றும் ஹீட் ஆஃப் கம்பஷன், அதில் இருந்து தான் நம்ம ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னா ஹைட்ரஜன் பர்ன் பண்ணுறோம். ஹைட்ரஜனை ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஹைட்ரஜனை ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்து பர்ன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டராக மாறும். 1 mole of water H2O. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2 of O2 1 mole of ஆக்சிஜனோட. இப்போ H2 1 mole of hydrogen H2 மாலிகுலா இருக்கு, இது ஆக்சிஜன் ஆட்டம்னு கொடுத்துறோம், நான் ஆஃப்னு கொடுத்துறோம். இப்போ 1 mole of water molecule. இப்போ இதோட வேல்யூ heat of combustion delta Hc வேல்யூ என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல ஹைட்ரஜனோட கம்பஷன் வேல்யூ -285.8 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். இது ஈக்குவேஷன் 2 ன்னு எழுதிக்கிறோம் ஹைட்ரஜன். அடுத்தது கார்பன் கம்பஷன் ஆகக்கூடியது. கார்பனை பர்ன் பண்றோம், பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனோட CO2 ஆ மாறுது. இது கேஸ் பேசிஸ்ல இருக்கு CO2, இது சாலிட் கிராஃபைட் கார்பன், இது கேஸ். இப்போ இதோட கம்பஷன் டெல்டா H வேல்யூ H0 வந்து பார்த்தீங்கன்னா கார்பனோட வேல்யூ, கார்பன் கிராஃபைட் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -393.5 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். இந்த ஈக்குவேஷன் வந்து 3 எழுதிக்கிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோம். மீத்தேன் பர்ன் ஆகக்கூடிய ரியாக்ஷன், மீத்தேன் பர்ன் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் ஹீட் ஆஃப் கம்பஷன். மீத்தேன் பர்ன் ஆகும்போது CH4 presence of oxygen கொடுத்து பர்ன் பண்ணோம்னா CO2 with வாட்டரா மாறும். வாட்டர் லிக்விட் பேசிஸ்ல இருக்கு, CO2 கேஸ் பேசிஸ், ஆக்சிஜன் கேஸ் பேசிஸ், மீத்தேன் கேஸ் பேஸ். இப்போ பேலன்ஸ் பண்ணும்போது மீத்தேனை கம்பஷன் பண்றப்ப presence of oxygen, carbon dioxide with water. இப்போ கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 to 4 ஆக்சிஜன் இருக்கக்கூடியதாக இருக்கு. கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா CH4 plus O2 CO2 plus 2H2O. ஹைட்ரஜன் 4 ஆயிடுச்சு, ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 4 இருக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம் 2 கொடுத்துறோம் 2O2. இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் நம்பர் 4 எழுதிக்கிறோம். டெல்டா HC மீத்தேனோட ஹீட் ஆஃப் கம்பஷன் CH4 ஓட வேல்யூ ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல -890.4 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். இப்போ இந்த நமக்கு வந்து மீத்தேனை பர்ன் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன், ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன். ப்ராடக்ட் சைடு தான் நம்ம மீத்தேன் கிடைக்கணும் ஃபார்மேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷனை அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். ப்ராடக்ட் சைடு இருக்கிறத ரிவர்ஸ் ரியாக்ஷனை எழுதுறோம். CO2 plus H2O 2H2O gives CH4 plus 2O2. இதில் டெல்டா H heat of combustion of methane கேட்டா இந்த சைன் கன்வென்ஷன் மட்டும் தான் மாறும். இது ஈக்குவேஷன் நம்பர் 5 எழுதிக்கிறேன். 890.4 plus 890.4 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். சைன் கன்வென்ஷன் மட்டும் தான் மாறும். இப்போ நெக்ஸ்ட் ஒன்னா இந்த ஈக்குவேஷன்
1 ex-kilojoule mole inverse heat of formation value இந்த heat of combustion இருந்து கால்குலேட் பண்றோம். இப்போ delta H naught F delta H naught இந்த வேல்யூ எல்லாத்தையும் பாருங்க 1 2 3 4 1 விட்டு 2 3 4 5 இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஆட் பண்றோம் பாருங்க. equation number 2 plus equation number 3 plus equation number 5. ஏன் 4 எடுத்துட்டோம்னா நமக்கு மீத்தேன் ஃபார்மேஷன் தான் வேணும், அதனால அதை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 x கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் x வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். மீத்தேனோட டெல்டா H0 F வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவேஷன் பாருங்க. இந்த இதுல ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு பாருங்க. ஹைட்ரஜன் 1 மோல் ஹைட்ரஜன். இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க மீத்தேன் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு 1 மோல் கார்பனும் 2 மோல் ஹைட்ரஜனும் கம்பைன் ஆனாதான் மீத்தேன் கிடைக்குது. அப்ப என்ன இந்த 1 மோல் ஹைட்ரஜனை பர்ன் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது 2 மோல் அப்படின்னா 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். ஈக்குவேஷன் நம்பர் 2 மல்டிபிள் 2 plus 3 plus 5. இப்போ இதோட வேல்யூ என்ன? ஹைட்ரஜனோட கம்பஷன் வேல்யூ 2 into minus 285.5 plus இதோட வேல்யூ கார்பனோட வேல்யூ minus 393.5 plus 5 ஓட வேல்யூ 890.4. இதோட ஃபைனல் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா -74.7 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். heat of formation of methane, molar heat of formation of methane equal -74.7 kilojoule mole inverse. இந்த heat of formation of methane value methane உருவாகக்கூடிய அதோட formation value formation of enthalpy value heat of combustion of enthalpy ல இருந்து நம்ம கால்குலேட் பண்றோம். heat of combustion of enthalpy இப்போ formation of methane னா கார்பன் ஹைட்ரஜன் கம்பைன் பண்ணா methane. அப்ப ஹைட்ரஜன் கார்பனுக்கு ஒரு கம்பஷன் வேல்யூ இருக்கும், அதே மாதிரி ஹைட்ரஜனோட கம்பஷன் வேல்யூ, அதே மாதிரி மீத்தேனோட கம்பஷன் ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் என்தால்பி வேல்யூ இருக்கும். இந்த என்தால்பி வேல்யூல இருந்து இந்த ஃபார்மேஷன் வேல்யூவை கால்குலேட் பண்றோம். அதுதான் இந்த சம்மம். இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். செகண்ட்